உஜ்ஜயினி மகாகாளேஸ்வர் திருக்கோயில் வரலாறு. உஜ்ஜயினி, மத்திய பிரதேசம், இந்தியா நகரத்தில் அமைந்துள்ள மகாகாளேஸ்வர் திருக்கோயில் மகாகாளேஸ்வர் ஜோதிர்லிங்கா ஒரு முக்கியமான சிவன் கோயில் ஆகும். இது 12 ஜோதிர்லிங்கங்களில் ஜோதிர்லிங்கா ஒன்றாக விளங்குகிறது. மகாகாளேஸ்வரை பற்றிய வரலாறு புராணங்களிலும் புராதன சுவடிகளிலும் இடம்பெற்றுள்ளது. கோயில் வரலாறு மற்றும் புராண கதைகள். 1. மகாகாள எம்பெருமான் தோன்றிய வரலாறு. உஜ்ஜயினியில் காலம் கடந்தபோது ஒரு அரக்கன் தூஷணன் என்பவன் வருத்தம் தரலான தபஸ்விகள் சிவபக்தர்களை துன்புறுத்த ஆரம்பித்தான். சிவனை இறைஞ்சிய முனிவர்களின் வேண்டுகோளை ஏற்று பக்தர்களை காக்க மகாதேவன் தன்னுடைய காலரூபத்தில் காலாடைம் தோன்றி தூஷணனை அழித்தார். இதனால் மகாகாள என்ற பெயர் பெற்றார். 2. மகாகாளேஸ்வர் ஜோதிர்லிங்கம். இந்த லிங்கம் ஸ்வயம்பு தானாக தோன்றியது என்று கருதப்படுகிறது. மற்ற சிவலிங்கங்களை தினமும் அபிஷேகம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. ஆனால் மகாகாள லிங்கம் ஆதித்யம் காலத்தை சமாளிக்கும் ஆற்றல் கொண்டது. 3. உஜ்ஜயினி நகரத்தின் முக்கியத்துவம். உஜ்ஜயினி நகரம் பழமையான புராண நகரங்களில் ஒன்றாகும். இதை அவந்திகா பவனி நகரம் என்பதும் இதுவே காளிதாசரின் நூல்களில் புகழ்பெற்ற உஜ்ஜயினி என்பதும் குறிப்பிடத்தக்கது. 4. சமீப கால வரலாறு. மராத்திய மன்னன் ராகோஜி சிந்தியா 1731 முதல் 1755 வரை கோயிலை புதுப்பித்தார். 19ஆம் நூற்றாண்டில் ஹோல்கர் வம்சத்தினர் மேலும் கோயிலை மேம்படுத்தினர். தற்போது இந்திய அரசின் பாதுகாப்பில் கோயில் உள்ளது. சிறப்பு அம்சங்கள். மகாகாளேஸ்வர் கோயிலில் தினமும் அதிகாலையில் பசுபதி அபிஷேகம் பாஸ்மா ஆட்டி நடைபெறுகிறது. இது உலகிலேயே தனித்துவமான வழிபாடு ஆகும். இந்த கோயில் தகாடகமண்டல வழிபாட்டு முறை ஸ்மஷான் பைரவா ட்ரெடிஷன் உடையது. மகாகாளேஸ்வர் தரிசன பலன்கள். இங்கு வழிபடும் பக்தர்கள் கால தோஷம், சனி, ராகு, கேது தோஷம் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. இறந்த பித்ருக்களை மரணத்திற்கு பின் உள்ள ஆத்மா திருப்திப்படுத்தும் சக்தி கொண்டதாக மகாகாள லிங்கம் கருதப்படுகிறது. பக்தர்கள் நேரில் வந்து மகாகாளனை தரிசிப்பதே மிகுந்த பாக்கியம் என்று சொல்லப்படுகிறது. முடிவுரை. மகாகாளேஸ்வர் கோயில் சிவபக்தர்களுக்கு மட்டுமல்லாமல் காலத்தின் சக்தியை உணர விரும்பும் யோகிகளுக்கும் முக்கியமான தலமாக விளங்குகிறது. சிவனின் மகாகாள காலாதிபதி உருவம் நேரடியாக இருக்கும் இந்த கோயிலுக்கு சென்று தரிசிக்க வேண்டும் என்பதே பக்தர்களின் குறிக்கோள் ஆகும். மகாகாளம் சிவம் நித்தியம்.